வணக்கம். பொள்ளாச்சி டுடே செய்தி தொகுப்புகள். பொள்ளாச்சியில் பிரசித்தி பெற்ற கன்னிகா பரமேஸ்வரி கோவிலில் உலக நன்மை வேண்டி 1,50,008 ருத்ராட்சங்களை கொண்டு உருவாக்கப்பட்ட 13 அடி சிவலிங்கத்தை திரளான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் வழிபட்டனர். ஐப்பசி பௌர்ணமி அன்னாபிஷேக தினத்தை முன்னிட்டு பொள்ளாச்சியில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற கன்னிகா பரமேஸ்வரி திருக்கோவிலில் உலக நன்மை வேண்டி 1,50,008 ருத்ராட்சங்களை கொண்டு உருவாக்கப்பட்ட 13 அடி உயரமுள்ள சிவலிங்கம், 8 அடி உயர பார்வதி தேவி, சாமேதிரராய் தெய்வங்கள் பொதுமக்களின் தரிசனத்திற்காக வைக்கப்பட்டுள்ளது. மேலும் பஞ்சமுக ஐஸ்வர்ய சதாசிவ ஹோமம் மற்றும் சிவலிங்கத்திற்கு தீர்த்தமூற்றி பொதுமக்கள் வழிபட்டனர். 1,50,008 ருத்ராட்சங்களை கொண்டு உருவாக்கப்பட்ட சிவலிங்கத்தை மெய்சிலிர்த்து பொதுமக்கள் தரிசனம் செய்து வருகின்றனர். சேலம் ஸ்ரீ கணேச சிவாச்சாரியார் கூறுகையில், வேத ஆகம விதிப்படி 1,08,000 ருத்ராட்சங்களை கொண்டு சிவலிங்கம் உருவாக்கப்பட்டு உலக மக்கள் அனைவரும் எந்தவிதமான துன்பங்கள் இல்லாமல் சஞ்சல சங்கடங்களை நீக்கிக் கொண்டு தம்பதிகள் 100 ஆண்டு காலம் வாழ வேண்டும், பல வேண்டுதல்களை நிறைவேற்றி புண்ணியம் தருகின்ற ருத்ராட்சங்களினால் அலங்கரிக்கப்பட்ட சிவபெருமானை முறையாக வடிவமைத்து எல்லா மக்கள் நலம் பெற வேண்டும் என ஸ்ரீ மகா ருத்ர ஐஸ்வர்ய யாக வேள்வியும் செய்து பொதுமக்கள் அனைவரும் புஷ்பார்ச்சனை, வில்லு அர்ச்சனை செய்தும் தொடர்ந்து மாலை பிரம்மசாபம் பெற்ற நோய்களை நீங்கி அதிலிருந்து விடுபட்டு காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் எனவும், சிவபெருமானுக்கு அன்னாபிஷேகம், சங்கு அபிஷேகம் நடைபெறும். பாரத தேச மக்கள் அனைவரும் எல்லா நலமும் பெற எல்லா நிலைகளிலும் உயர வேண்டும் என பிரார்த்தனை செய்வதாக தெரிவித்தார். ஆனைமலை அடுத்த கோட்டூர் அரசு பள்ளியில் முன்னாள் மாணவர்களை நெகிழ வைத்த வகுப்பறை. ஆனைமலை அடுத்த கோட்டூர் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி கடந்த 1955 ஆண்டு தொடங்கப்பட்டது. தற்போது 75 ஆண்டுகள் ஆனதை முன்னிட்டு இந்த ஆண்டு முன்னாள் மாணவர்கள் சார்பில் பள்ளியில் பவள விழா கொண்டாடப்படுகிறது. அதை முன்னிட்டு விழுதுகள் அமைப்பு மற்றும் முன்னாள் மாணவர்கள் மன்றத்தின் ஏற்பாட்டில் 75 லட்சம் மதிப்பீட்டில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. அதன் துவக்கமாக பள்ளி வளாகத்தில் பூமி பூஜையை கோட்டூர் பேரூராட்சி தலைவர் ராமகிருஷ்ணன் முன்னிலையில் ஊர் பெரியவர்கள் தலைமையில் நடைபெற்றது. இதில் முன்னாள் மாணவர்கள், ஆசிரியர்கள், பொதுமக்கள், தொண்டு நிறுவனங்களை சார்ந்தவர்கள் கலந்து கொண்டனர். பின்னர் முன்னாள் மாணவர்கள் பள்ளி கட்டிடங்களை ஆய்வு செய்தனர். அப்போது பள்ளி வகுப்பறையில் சென்ற முன்னாள் மாணவர்கள் உணர்வு மிகுதியில் வகுப்பறை பெஞ்சுகளில் அமர்ந்து தங்களது பழைய நினைவுகளை உணர்வுபூர்வமாக பகிர்ந்து கொண்டனர். இந்த காட்சிகள் அங்கிருந்தவர்களை நெகிழ வைத்தது. ஆனைமலை அடுத்து அங்கலக்குறிச்சி அகத்தீஸ்வரர் ஆலயத்தில் அன்னாபிஷேகம், ஏராளமான பக்தர்கள் பங்கேற்பு. ஆனைமலை அடுத்து அங்கலக்குறிச்சி அருகே வாய்க்கால் மேட்டில் அமைந்துள்ள அகத்தீஸ்வரர் ஆலயத்தில் பௌர்ணமி மற்றும் அமாவாசை பிரதோஷம் போன்ற தினங்களில் சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்று வருகிறது. முக்கியமாக இக்கோவிலில் 18 சித்தர்கள், முருகன், அகத்தியர் மற்றும் அகத்தீஸ்வரர் இருப்பதால் சிறந்த கோவிலாக விளங்கி வருகிறது. இந்த நிலையில் இன்று ஐப்பசி மாதம் பௌர்ணமி தினத்தில் சிவபெருமானுக்கு அன்னாபிஷேகம் நடைபெறுவது வழக்கம். இதனை அடுத்து இன்று அகத்தீஸ்வரர் ஆலயத்தில் 18 சித்தர்களுக்கும் சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து அகத்தீஸ்வரருக்கு அன்னத்தால் அபிஷேகம் செய்து காய்கறிகளுடன் சிறப்பு அலங்காரத்தில் சுவாமி அருள் பாலித்தார். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இதனைத் தொடர்ந்து அனைத்து பக்தர்களுக்கும் அன்னம் மற்றும் காய்கறிகள் பிரசாதமாக வழங்கினார். கோவை கூட்டு பாலியல் வன்கொடுமை சம்பவத்தை கண்டித்து பெண்களுக்கு பாதுகாப்பு கேட்டு பாஜகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கோவையில் கல்லூரி மாணவிக்கு கூட்டு பாலியல் வன்கொடுமை நடந்த சம்பவம் தமிழகம் முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்த கூட்டு பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்ட 3 பேரை போலீசார் சுட்டு பிடித்தனர். இந்த நிலையில் கூட்டு பாலியல் வன்கொடுமை சம்பவம் எதிரொலியாக பொள்ளாச்சி திருவள்ளுவர் திடல் பகுதியில் கோவை தெற்கு மாவட்ட பாரதிய ஜனதா கட்சி சார்பில் பெண்களுக்கு பாதுகாப்பு கேட்டும் தமிழகத்தில் தொடரும் பாலியல் வன்கொடுமை சம்பவத்தை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். கோவை தெற்கு மாவட்ட தலைவர் சந்திரசேகர் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் 300க்கும் மேற்பட்ட பாஜகவினர் கலந்து கொண்டனர். ஆர்ப்பாட்டத்தின் போது கூட்டு பாலியல் சம்பவத்தை கண்டித்தும் பெண்களுக்கு பாதுகாப்பு கேட்டு கண்டன கோஷங்களை பாஜகவினர் எழுப்பினர். தமிழகத்தில் ஆளும் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் காவல்துறையினரை மிரட்டும் நிலை இருப்பதாகவும்,
காவல்துறையினர் கடும் மன உளைச்சலால் பாதிக்கப்பட்டு இருப்பதாகவும், திராவிட மாடல் ஆட்சியில் தொடர்ந்து பாலியல் வன்கொடுமை சம்பவம் நடந்து கொண்டேதான் இருக்கிறது. எனவே திராவிட மாடல் ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பினால் மட்டுமே பாலியல் வன்கொடுமை சம்பவத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியும் என்று ஆர்ப்பாட்டத்தின் போது பாஜகவினர் வலியுறுத்தினர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாநில செயற்குழு உறுப்பினர் வசந்தராஜன், மாவட்ட பொதுச் செயலாளர் துரை, மாவட்ட துணை செயலாளர் கோவிந்தராஜ், மண்டல தலைவர் கோகுல்குமார், மாநில மகளிர் அணி செயலாளர் அருணாதேவி, இளைஞர் அணி மாவட்ட தலைவர் செல்வகுமார், ஊடக பிரிவு தலைவர் பாலு உள்ளிட்ட பாஜகவினர் பலர் கலந்து கொண்டனர். தமிழகத்திலே அங்கே இங்கே நடைபெற்றிருந்தது இன்று நம் பகுதியிலே, நம் கோவை தலைநகரிலே நடந்திருக்கிறது. இங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கொங்கு மண்டல மக்களையும் பாதிப்படைய செய்திருக்கிறது. கோவை என்பது நீங்கள் கல்விக்காக இருந்தாலும் சரி, மருத்துவத்துக்காக இருந்தாலும் சரி, சாஃப்ட்வேரில் வேலை செய்யக்கூடியவங்களுக்காக இருந்தாலும் ஹப்பாக மாறிக்கொண்டிருக்கிறது. தமிழகம் முழுக்க இருந்து இங்கே வந்து கொண்டிருக்கிறார்கள். வட மாநிலத்திலிருந்து கூட, மற்ற மாநிலத்திலிருந்தெல்லாம் கூட கோவைக்கு படையெடுத்து வந்து கொண்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த மாதிரி நடந்திருக்கிறது மிகவும் வருத்தம் அளித்து கொண்டிருக்கிறது. அதுவும் கோயம்புத்தூரில் இந்த மாதிரி கலாச்சாரமே இல்லை. கோயம்புத்தூர்னா ஒரு அமைதியானவங்க, அன்பானவங்க, திட்டுறதுனா கூட கோவம் வந்துடுங்க, திட்டிடுவனுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு கொடூர செயல் நடந்திருக்கு. இந்த செயலுக்கு அரசு தார்மீக பொறுப்பெடுக்க வேண்டும். ஏனென்றால் காவல்துறையில் நிறைய பணி பற்றாக்குறை இருக்குது. காவல்துறை அதிகாரி நேற்று பேட்டி கொடுக்கும்போது எங்களுக்கெல்லாம் ஆள் எக்ஸஸாக இருக்கான்றாங்க. ஆனால் அந்த மாதிரிலாம் இல்லை. எல்லா காவல்துறை அதிகாரிகளும் அவங்க மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்காங்க. எல்லாத்துக்கும் அவங்களுக்கு ரிலீஃபே இல்லை. அவங்களுக்கு ரொம்ப ஆள் பற்றாக்குறை இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அவங்களுக்கான உபகரணங்கள் கொடுக்க முடியாத சூழ்நிலை இருந்து கொண்டு இருக்கிறது. தமிழ்நாட்டில் டாஸ்மார்க்கு, கஞ்சா போன்றதை கண்ட்ரோல் பண்ண முடியாத சூழ்நிலை இருக்கு. செய்தி தொகுப்புகள் இத்துடன் நிறைவடைகிறது. மேலும் தொடர்வதற்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்.